ஆகணுன்றது அதனுடைய விதி அப்படின்னு நான் மீன் பண்ணுறது என்னன்னா இட்ஸ் நேச்சுரல் ப்ராசஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். இந்த லைனை இப்போ எங்கே ப்ராப்ளம் ஆகுதுன்னா உங்களுக்கு சொல்ல புரியுதா? இது சிம்பிள் ப்ராசஸாக இருந்தது இப்போ எப்படி காம்ப்ளிகேட் ஆகிடுச்சு தெரியுமா? ரொம்ப இந்த ஃபிசிக்கல் ஸ்பேஸ் ரெக்கார்டிங் இங்கே வச்சுருந்தீங்களா, உங்களுக்கு புரியுதா? இந்த இன்டர் ரிலேட்டிவிட்டியை வந்து இப்போ நீங்கள் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க. இந்த இன்டர் ரிலேட்டிவிட்டியை உங்களுக்கு புரியுதா? எப்போதுமே இந்த இன்டர் ரிலேட்டிவிட்டியை வந்து ரொம்ப கிளியராக இந்த ஸ்பேஸுக்கும் நடுவில் இருக்குது, இந்த ரெண்டும் டிஃப்ரெண்ட்டு அப்படின்றத தாங்கிக்கிட்டே இருக்கணும். அண்ட் இன்டர் ரிலேட்டிவிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு புரியுதா? இன்டர் ரிலேட்டிவிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா இதை தூக்கிட்டு வந்து இங்கே போட வேணாம், இதை தூக்கிட்டு வந்து அங்கே போட வேணாம். இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இங்கே இதில் என்ன பெரிய பியூட்டினா, இந்த இன்டர் ரிலேட்டிவிட்டியோட இம்பேக்ட் என்னென்னா, இப்போ இது நான் இதனுடைய நெக்ஸ்ட்டு ஜிமிக்க சொல்கிறேன். இப்போ வந்து எனக்கு ஒரு தாட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு, ப்ரொஜெக்ட் ஆகி ப்ரெசிவ் ஆகி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு ரிஃபைன்டு ஜோன் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸில் இருந்தேன்னா அதுக்கு மேலே இந்த லைனை தாண்டி இது இந்த ஃபிசிக்கல் ஸ்பேஸில் ப்ரொஜெக்ட் ஆகி பர்சீவ் ஆகணும் அப்படின்ற ஒரு உணர்வே எழும்பது எனக்கு. ஒரு ரிஃபைன்டு ஜோன் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸில் நான் இருந்தேன்னா நான் மீன் பண்ணுறது என்ன அப்படின்னா, இப்போ பிட்வீன் த டூ நீங்கள் இது ரியாலிட்டின்னு சொல்கிறீங்கல்ல, திஸ் இஸ் மோர் சாலிட் மோர் கான்க்ரீட்னு சொல்கிறேன்ல, ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா திஸ் இஸ் மோர் இன்டென்ஸ். த எக்ஸ்பீரியன்ஸ் ஹியர் இஸ் மோர் இன்டென்ஸ். த எக்ஸ்பீரியன்ஸ் ஹியர் இஸ் ட்ரெம்ப்ளிங் நான் மீன் பண்ணுறது என்ன, பிட்வீன் த டூ இது வந்து எனக்கு இன்னும் ரொம்ப ஷாலோ மோஸ்ட்டாக இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு மாயம் வந்து இதை கான்க்ரீட்டாக காமிச்சிடுது, பிளேயில் எனக்கு இதை கான்க்ரீட்டாக காமிச்சிடுது, எனக்கு ரியலாக காமிச்சிடுது. ஐ ஃபீல் திஸ் இஸ் மோர் ரியல், ஐ ஃபீல் திஸ் இஸ் மோர் இன்டென்ஸ். எனக்கு ஏன் ஆனால் இப்போ நீங்கள் என்ன தெரியுமா சொல்கிறீங்க, எனக்கு என் ஃபிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான்டா ரியலாக இருக்குது, அதான்டா இன்டென்ஸாக இருக்குது, சும்மா தாட் என்னடா அது ஒரு மாதிரி இருக்குது, ஷாலோவாக இருக்குது. இது நீங்கள் சொல்கிறது. நான் ஃபீல் பண்ணுறது ரிவர்ஸு. நான் ஃபீல் பண்ணுறதுன்றதோட இயற்கையில் அது இருக்கிற ஸ்திதி வந்து ரிவர்ஸு, நீங்கள் சொல்கிறதுக்கான ரிவர்ஸு. மாயம் வந்து உங்களை மாற்றி காமிக்குதுன்னு நான் சொல்கிறேன். இதை எப்படி என்னால் ஃபீல் பண்ண முடியுதுன்னா, இதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க ஆரம்பித்தேன். நான் மாயம் என்ன பண்ணுதுன்னா உங்களை இங்கே தள்ளி விட்டுட்டே இருக்குது, உங்களை இங்கே இருக்க விடுறதே இல்லை, இங்கே உங்களை பாப்பப் பண்ண மட்டும்தான் விடுது. அதுக்கப்புறம் உங்களை இங்கே தள்ளுது. நீங்கள் இங்கே நீங்கள் ஒன்று ரெண்டாவது இது கிளம்புனோன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து விழுந்துடுறீங்க, நான் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன்ட்டு. உங்களுக்கு புரியுதா? நான் எலும்பிடுச்சு, நான் இதில் விழலடா, நான் இதில் நிற்பேன்னு நீங்கள் கொஞ்சம் நேரம் நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன எலும்பிச்சோ அப்படியே ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பிகம் அன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தட் வெரி ஸ்பேஸ். அண்ட் தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்ஸ் யூ எக்ஸ்பீரியன்ஸ், நெக்ஸ்ட் டைம் யூ வில் நாட் ஹேவ் தட் தாட், பிகாஸ் தட் வில் பி thrashed, it will be dissolved, because that is the potent of the experience which happens here, which is you should have high yogic state to experience those things. Now yogic state mean pandrathu just a refined state of my existence, where most unfortunately I do not know how to exist in my mental space. I don't exist consciously. Your unconsciousness or subconsciousness occupies your mental space 98%. Consciousness, you are fully here. Subconscious runs here, the space, your mental space is occupied. இப்போ நான் என்னுடைய ஃபிசிக்கல் இதிலேருந்து என் கான்ஷியஸ்னஸை கொஞ்சம் ரிவர்ட் பண்ணி நான் அப்படி இங்கே வந்து உட்கார ஆரம்பித்தேன்னா, மை எக்ஸ்பீரியன்ஸ் இன் தி ஜோன் ஹேஸ் 1000 times intense than what I am seeking or experiencing in this layer. And once I experience here, automatically my being will not ask anything again of that particular what I experience. That will be the intensity of that experience. To me, after that, it will become this alone is reality or closer to reality. I will start feeling, man, this is the shallowmost layer. Because of Mayam, since I have to be hooked on here, I am pulled on here, I am convinced, something is convincing me, some code is convincing me that this is reality and this is what I have to experience. This is on one side. Functioningly நான் எப்படி ஜிமிக் பண்ணுது அப்படின்னா, இங்கே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுறது, ஒரு ப்ரொஜெக்ஷனை ஏற்படுத்துது. நீங்கள் உடனே என்ன சொல்கிறீங்க, இப்போ நான் இந்த ஃபிசிக்கல் ஸ்பேஸில் இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலைன்னா, இதை நான் வந்து இந்த க்ரியேட் ஆன இது வந்து பெண்டிங்காக இருக்குது இந்த ஃபைலு, திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஹஸ் நாட் டேக்கன் பிளேஸ் இன் மீ அப்படின்னு அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ண மாட்டேன்னு ஒரு பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. இப்போ என்ன பண்ணுறது, இது எடுத்தோடனே நீங்கள் உடனே இங்கே இறங்கிட்டு இன்னும் இப்போ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய எஃபர்ட்டை போட்டு முடிச்சுட்டு, நல்லா இப்போ கேட்டுக்கோங்க, ரொம்ப கிரிட்டிக்கல், போட்டு முடிச்சுட்டு
அப்படியே இந்த எக்ஸ்பீரியன்ஷியல் லெவல் ஆஃப் ஃபிசிக்கல் அப்படின்ற அந்த பாயிண்ட்டை டச் பண்ணுவீங்க தெரியுமா? நல்லா கேட்டுக்கோங்க. அந்த மொமெண்ட்டை திஸ் வில் டேக் ஓவர்னா நான் மீன் பண்ணுறது என்ன தெரியுமா? அந்த மொமெண்ட்டை தட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஹியர் நாட் தேர். தட் இஸ் 2%, this is 98% at all times. But it projects the 2%, it magnifies the 2% and say, man, go for the 2%, holding back this 90% of projection. It starts here, it happens here, it gets recorded here, it gets experienced here, it is again projected here. The gimmick is because it wants me to stay out. So the 2% is magnified, and in pattern it has nothing more than 2%. In reality this is 98%, the rest is 2%. But it magnifies the 2% as if what I experience is 98% is this, 2% is this. Is what my experience, which is reverse to my fundamentals. This is the third aspect of it. நீங்கள் கொஞ்சம் அப்படி நான் இப்போ சொன்னதை உணர்ந்து புரிஞ்சு அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ரியாலிட்டியில் இருக்குது உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் ஒவ்வொரு ஆஸ்பெக்டும் அப்படி ஃபங்க்ஷனிங்கில் அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும். உங்களால் மீண்டு வர முடியுமா, வெளில நிற்க முடியுமாலாம் எனக்கு தெரியாது. பட் இதுதான்டா அப்படி ஃபங்க்ஷனிங்கிறது புரியும். நான் வேறு ஏதோ நினச்சின்னு இருந்தேன் ஃபங்க்ஷனிங், இதுதான்டா ஃபங்க்ஷனிங்கிறது புரியும். நான் ரிவர்ஸில் நினச்சின்னு இருக்கேன் எல்லாத்தையுமே. Third, 3 aspects. To be precise for your question, fourth aspect. So as I first said, it's a natural process in the space. அது வலுவி ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்பேஸ்க்கு வரணுன்றது அதனுடைய விதி. பட் இப்போ இந்த ஃபங்க்ஷனிங் கோடை வச்சு நான் பில்ட் பண்ண ஸோ மெனி திங்ஸ் வச்சு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் ஸ்டூபிடிட்டி ஃபார் மீ டு சி. நான் இந்த ப்ரொஜெக்ஷனை இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் இங்கே நான் எஃபர்ட் பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி ஃபண்டமெண்டல் எரர் வேறு எதுவுமே கிடையாது. இஃப் ஐ டூ நாட் புட் அன் எஃபர்ட், இட் ஹேப்பன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி. அகெயின் இப்போ நாட் புட்டிங் அன் எஃபர்ட், இட் ஹேப்பன்ஸ் ஆட்டோமேட்டிக்லி அப்படின்றப்ப நீங்கள் வந்து ஒரு மென்டல் கோடில் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ மெனி வைப்ரேஷன்ஸ் இங்கே இருந்துகிட்ருக்குல்ல இந்த சைடில், நீங்கள் இது நிகழணும்னு இப்படி நினைக்கிற நேரத்துலையே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த வைப்ரேஷன் இதை பண்ணிவிடும், அந்த வைப்ரேஷன் இதை பண்ணிவிடும்னு நீங்கள் ஒரு 4 பேர் 5 பேரை மைண்டில் ஏற்றிடுறீங்க. ஸோ உங்களுக்கு நான் சொல்ல புரியுதா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் எஃபர்ட்டை நீங்கள் வந்து உங்கள் ரெசிஸ்டன்ஸ் ஒரு பக்கம் பில்ட் பண்ணிடுறீங்க, உங்கள் எஃபர்ட்டை நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டே போகிறீங்க. The more your desire is, the more the effort is, the more the anxiety is, the more the resistance you envisage. புரியுதா? That is why you are making it to happen in a much delayed way. It's a natural process again. Okay. So but that's how இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாரும் அந்த மாதிரி ஆனதுனால அது ஒரு பேட்டர்னுக்குள்ளே செட் ஆகிடுச்சு. பிகாஸ் இட் ஹேஸ் பியூட்டிஃபுல் அடாப்டபிலிட்டி. நான் சிம்பிளிஃபை பண்ணதை நான் சிம்பிளிஃபைடாக இருந்ததை நான் காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த காம்ப்ளெக்ஸிட்டி அது சிம்பிளிஃபை பண்ணிக்கிச்சு பிகாஸ் ஆஃப் இட்ஸ் கெப்பாசிட்டி. பட் எனக்கு நான் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டதும் எனக்கு புரியல, என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, எனக்கு சிம்பிளிஃபையும் பண்ண தெரியல. அது சிம்பிளிஃபை பண்ணிடுச்சுன்றதையும் எனக்கு புரிஞ்சிக்க தெரியல. 3மே தெரியாதனால நான் கஷ்டப்படுறேன். இந்த 3ல் ஏதாவது ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா நான் ரிலாக்ஸ் ஆகிடுவேன், ரிலீவ் ஆகிடுவேன், எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். இதுதான் 4 aspects, 4 dimensions of the subject you have touched. இது வெரி டீப். இது இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், வெரி சட்டில். பட் இப்போ இந்த சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸிஸ்டன்ஸினுடைய டோட்டாலிட்டி வில் பி நோன், கம்ப்ளீட் எக்ஸிஸ்டன்ஸ் வில் பி நோன், crystal clear will be known without any doubts. ஸோ நான் ரிஃபைன் ஆக நீங்கள் ஒரு யோகிக் ப்ராசஸ்லாம் 5th டைமென்ஷன் சொல்கிறேன். நாங்கள் ஒரு யோகிக் ப்ராசஸில் ரிஃபைன் ஆக என்ன ஆகும்னா, நான் சொன்ன மாதிரி மோர் அண்ட் மோர்
இன்டென்சிட்டி ஆஃப் யுவர் மென்டல் ஸ்பேஸை ஒருத்தனால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அகெயின் நீங்கள் எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்கன்னா இன்டென்சிட்டி ஆஃப் சப்கான்ஷியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க. இன்டென்சிட்டி ஆஃப் கான்ஷியஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. நீங்கள் இன்டென்சிட்டி ஆஃப் கான்ஷியஸை வந்து ஐ வுட் சே வெரி ஹார்ட்லி 1 to 2%. நார்மலி 1%. நீங்கள் ரொம்ப டூ கான்ஷியஸாக இருந்தீங்கன்னா 2% இஸ் வாட் யூஆர் எக்ஸ்பீரியன்ஸிங். அது கொஞ்சம் இந்த மென்டல் ஸ்பேஸை சப்கான்ஷியஸ் ஆக்குபை பண்ணதை கான்ஷியஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிச்சதுன்னா intensity of your experience will be in a different dimension altogether. Entirely, whatever be that experience. அது யோகிக் எக்ஸ்பீரியன்ஸாக, ஃபேமிலி எக்ஸ்பீரியன்ஸாக, ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸெல்லாம் எனக்கு தெரியும். whatever be the experience, whatever you experience in that space will be multi-folded intensity. வேறு அதான் சொன்னேன், ஆஃப்டர் தட் நீங்கள் அந்த பக்கம் உங்களால் திரும்பி பார்க்க கூட நீங்கள் ஓடிடுவீங்க இந்த பக்கம். அந்த அளவுக்கு அந்த இன்டென்சிட்டி இருக்கும், அந்த பொட்டென்ஷியல் இருக்கும். உங்களால் இந்த ஒரு உங்கள் ஃபிசிக்கல் ஸ்பேஸ் நடுவும் அந்த இன்டென்சிட்டியை பார்த்தீங்கன்னா அதால் தாங்க முடியாது. இந்த ஃபிசிக்கல் ஸ்பேஸ்னுடைய இன்டென்சிட்டியை இது வந்து நெக்லிஜிபிள் ஸ்பேஸில் ஹோல்ட் பண்ணும். ஜஸ்ட் நெக்லிஜிபிள் ஸ்பேஸில் ஹோல்ட் பண்ணிட்டு உங்களை ஹூக் ஆன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ யோகிக் ரிஃபைன்மெண்ட்டுன்றது என்னுடைய எக்ஸிஸ்டென்ஷியல் லெவலில், என்னுடைய எக்ஸிஸ்டென்ஷியல் ஃபல்க்ரமை நான் வந்து மென்டல் ஸ்பேஸ்க்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தி சப்கான்ஷியஸை ஒதுக்கிட்டு என்னுடைய ஸ்பேஸை என்னுடைய எக்ஸிஸ்டென்ஷியல் ஸ்பேஸை நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து இந்த ஃபிசிக்கல் ஸ்பேஸில் யூ ஆர் அ டைனி டாட். ஃபிசிக்கல் ஸ்பேஸ் இஸ் வாஸ்ட், யூ ஆர் ஜஸ்ட் டைனி டாட் ஃபிசிக்கல் ஸ்பேஸில், இந்த ரியால்மில். அண்ட் இந்த ரியால்மில் தான் என்னுடைய 98% ஆஃப் மை லைஃப். அது நான் அதுக்குள்ளே வரல. அது ஒரு பக்கம் உங்கள் லைஃப் டெத் எல்லாம் அதுக்குள்ளே. எப்போல்லாம் உங்களுக்கு ஒரு யோகிக் ஆங்கிள்குள்ளே போனோம் அப்படின்னா